எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்முடைய டெக்ஸ்ட் புக்லேருந்து டி பாலாஜி ட்ரேடர்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட். இதில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இங்கே என்ன ஸ்டெப்போ அதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். முதல்ல என்னென்ன குரூப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோப்புன்னு ஒரு குரூப் இருக்குது, பர்ஃப்யூம்னு ஒரு குரூப்பு, ஷாம்புன்னு ஒரு குரூப்பு. அடுத்தது கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பாரு, லிக்யூடு அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு, நார்மல் டேண்ட்ரஃப் இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, பீஸு, பாட்டில். அடுத்தது 1 பேக் ஆஃப் 3 பீசஸ். இது வந்து ஆல்டர்னேட் யூனிட். இது வந்து ஆல்டர்னேட் யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாம் பீசஸ்லாம் இருக்குது, இல்லை பாட்டிலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காத்ரான்னு ஒரு குடோனு, சவுக்குன்னு ஒரு குடோன். மொத்தம் 325 சோப்பு இருக்குது அப்படின்னா பியர் சோப்பு 325ல் காத்ராவில் ஒரு 200 இருக்குது, சவுக்கில் ஒரு 200 இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் போட டேலி ஆகணும், அவ்வளோதான் சம்மு. ஸோ இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் வருவோம். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேஷன். ஸோ டேலியில் வாங்க. டேலியில் வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனிக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி பாலாஜி ட்ரேடர்ஸ். கம்பெனி பேர் என்ன? டி பாலாஜி ட்ரேடர்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னு கொடுத்துக்கோ. இங்கே ஃபினான்ஷியல் இயர் கொடுத்து வேணா பாருங்கள். இந்த சம்முக்கு ஃபினான்ஷியல் இயர்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 24-25 அப்படின்னு போடுங்க. இந்த சம்மை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி இதோடைய தொடர்ச்சி இருக்குது. இதை போட்டால் தான் அந்த இன்னொரு பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு இன்னொரு சம் இருக்குது. அந்த பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் சம் போடணும்னா இந்த சம்மு போட்டால் தான் அந்த பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் புரியும். அப்புறம் பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் போட்டால் தான் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் இதே சம்மு புரியும். ரைட்டா? அதனால் தயவு செஞ்சு இந்த சம்மை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம போட்டால் அந்த 2 சம்மையும் போடணும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டி பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். அட்ரஸ் வழக்கம் போல் என் வீட்டு அட்ரஸ் தான் போட்டுக்கிறேன். பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. பின்கோடு கரெக்டாக போடுங்க. ஸ்டேட் போட்டுக்கோ, தமிழ்நாடு. பின்கோடை இன்னொரு முறை போடுங்க, 28361563ன்னு. இதை ஒரு வாட்டி போடுங்க, 8825470442. நான் ஏன் ஒவ்வொரு முறையும் இதை போடுறேன்னா விளம்பரத்துக்காக இல்லை, நீங்கள் சோம்பல் படாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான். ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. வெப்சைட் வந்து www.jamintv.com. ஓகேவா? நம்ம ஜமீன் டிவியை இதில் பிரபலப்படுத்துவோம். ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ முதல் ஸ்டெப்பு ஓவர், கம்பெனி கிரியேஷன். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆர் டிசேபிள் இன் F11 ஃபியூச்சர்ஸ். இந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணதும் இந்த கம்பெனியில் நமக்கு ஜிஎஸ்டி வேண்டாம், நோ கொடுத்து டிசேபிள் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு போடுங்க. மூணாவது ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன குரூப் இருக்குன்னா சோப்புன்னு ஒரு குரூப் இருக்குது, பர்ஃப்யூம்னு ஒன்று, ஷாம்புன்னு ஒன்று. டேலியில் வாங்க, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்புன்னு ஒரு குரூப்பு, ஷாம்பு அப்படின்னு ஒரு குரூப்பு, பர்ஃப்யூம் அப்படின்னு ஒரு குரூப்பு. ஸோ சோப்பு, ஷாம்பு, பர்ஃப்யூம். அடுத்தது கேட்டகரி 6 கேட்டகரி இருக்குது. ஸோ மல்டிபிளில் பண்ணிடலாம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் கேட்டகரி, ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். கேட்டகரி என்னென்ன இருக்குது பாருங்கள். பார்னு ஒரு கேட்டகரி, நான் கேப்ஸில் போடுறேன் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக. லிக்யூடு அப்படின்னு ஒரு கேட்டகரி, பாரு, லிக்யூடு, பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட்டு. பாடி ஸ்ப்ரேன்னு ஒன்று, டியோடரண்ட்டுன்னு ஒன்று. நார்மல் ஹேர், டேண்ட்ரஃப் ஹேர். நார்மல் ஹேரு, டேண்ட்ரஃப் ஹேர். அவ்வளோதான் கேட்டகரி. அடுத்தது கிரியேட்டில் போய்ட்டு யூனிட் ஆஃப் மெஷர், ஸ்டாக் ஐட்டம் கடைசியாக படிக்கலாம். யூனிட்டில் என்னென்ன இருக்குது? பீசஸ்ன்னு இருக்குது, முதல்ல பிசிஎஸ்ன்னு போட்டுக்கோ. ஃபார்மல் நேமில் பீசஸ்ன்னு போட்டுக்கோ, டெசிமல் வேண்டாம். அடுத்தது பாட்டில், பாட்டில் மணிங்கிற மாதிரி BOTTLE, பாட்டில் வேண்டாம்.
அடுத்தது பேக்குன்னு ஒன்று போட்டுக்கோ, சிம்பிள் யூனிட்டாக முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோ. பேக்கு இந்த இடத்துல பேக் அப்படின்னு போட்டுக்கோ, பேக்கு. அவ்வளோதான், பாக்கியெல்லாம் இருக்குது. அடுத்தது 2 குடோன் க்ரியேட் பண்ணிக்கோ, காத்ரா சவுக் அப்படின்னு. கேட்வே ஆஃப் டாலி லொக்கேஷன் கிரியேட் நியூ காத்ரா அப்படின்னு ஒரு குடோன், காத்ரான்னு ஒரு குடோன்னு, சவுக் அப்படின்னு ஒரு குடோன். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாக் குரூப் பண்ணியாச்சு, கேட்டகரி பண்ணியாச்சு, யூனிட் பண்ணியாச்சு, லொக்கேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் தான் க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு ஐட்டமாக பாருங்கள். முதல்ல பியர் சோப்பு, சோப்புங்கிற குரூப்பு, பாருங்கிற கேட்டகரி, பீசஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். கேட்வே ஆஃப் டாலி ஸ்டாக் ஐட்டம், ஐட்டம் பேர் பியர்ஸு, பார்ட் நம்பர் நாமளாக தான் கொடுக்குறோம் 101. சோப்பு பாருங்கிற கேட்டகரி, பீசஸில் சொல்கிறோம். இதுக்கு வந்து அல்டர்னேட் யூனிட் வேண்டாம், நாட் அப்ளிகபிள். மொத்தமாகவே வேண்டாம், அல்டர்னேட் யூனிட் ஒன்றே ஒன்றுக்கு தான் வேணும். இப்போதைக்கு வேண்டாம், அதனால் முதல்ல டிசேபிள் பண்ணிக்கோ, வரும்போது எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் டிசேபிள் பண்ணிக்கலாம். செட்டு ஸ்டாண்டர்ட் ஐடியாஸ் கொடுங்க. இங்கே ரேட் வந்து கடைசியில் இருக்குது 22 ரூபா. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 22 ரூபானா செல்லிங் ப்ரைஸ் 25ன்னு நீங்கள் கற்பனையில் போடுங்க. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி தான், 325 குவான்டிட்டி. அதில் காத்ராவில் 200, சவுக்கில் 125. ஸோ 325ல் காத்ராவில் 200 பீஸு, ஒன்று 22 ரூபா. சவுக்கில் வந்து 125 பீஸு, ஒன்று 22 ரூபா. 7150, 7150 வந்துடுச்சா பாரு, சேவ் பண்ணு. அடுத்தது ரெக்ஸோனா சோப்பு, ரெக்ஸோனா 102 அண்டர் சோப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பார் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது, பீஸ் தான் அதுவும். என்ன ரேட்டு அப்படின்னா 18 ரூபா. 18 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு விற்கலாம். எத்தனை குவான்டிட்டி இருக்குது, 550 குவான்டிட்டி இருக்குது. 550 குவான்டிட்டி. அதில் காத்ராவில் 400, உன்னோட ரேட்டு 18 ரூபா. சவுக்கில் 150, உன்னோட ரேட்டு 18 ரூபா. 9900 வருது. 9900 இருக்கா செக் பண்ணு, இருந்ததுன்னா சேவ் பண்ணு. அடுத்தது டெட்டால் லிக்யூடு சோப்பு பம்பு 215 ml ஸ்கின் கேர். இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் போடணும். நீங்கள் வந்து சுருக்கியெல்லாம் போடக்கூடாது. டெட்டால் லிக்யூடு சோப்பு, டெட்டால் லிக்யூடு சோப்பு பம்பு, பம்பு வாஷர்னு இருக்குது 215 ml, 215 ml. ஓகேவா? இதில் ஸ்கின் கேர் பார்ட் நம்பர் 103. இது வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வருதுன்னா, இதுவும் சோப்பு கீழே தான், பட் லிக்யூட். அது சோப்பு கேட்டகரி வந்து அது லிக்யூடு, பீசஸில் பாட்டிலில் சேல்ஸ் பண்ணுறோம். லிக்யூடுங்கிறதுனால பாட்டிலில் வருது. ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. ஒரு பாட்டிலோட ரேட்டு 69 ரூபா. 69 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றுட்டு போங்க. மொத்தம் எவ்வளோ பாட்டில் இருக்குன்னா 754 பாட்டில் இருக்குது. மொத்தம் 754 பாட்டில். இதில் காத்ராவில் எத்தனை பாட்டில் இருக்குன்னா 454. என்ன ரேட்டு, 69 ரூபான்னு இருக்குது. சவுக்கில் 300 பாட்டில் 69 ரூபா. ஸோ மொத்தம் 52,026, 52,026. அவ்வளோதான். என்டர் சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவ் மாய்ஸ்சரைசிங் சோப். இது மாத்திரம் கடைசியாக பண்ணிக்கலாம். அடுத்தது ஜோவன் மஸ்க் பாடி ஸ்ப்ரே, ஜோவன் மஸ்க்கு பாடி ஸ்ப்ரே, ஜோவன் மஸ்க்கு பாடி ஸ்ப்ரே மென்னு 150 ml, மென்னுன்னு போட்டு 150 ml. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் அதுக்கு 5 விட்டுருங்க. 1 2 3 4 5 விட்டுருங்க. இது 5 இருக்கட்டும், 105. இது 106ன்னு வச்சுக்கோ, 106. இது வந்து என்ன கீழே வரும் அப்படின்னா பர்ஃப்யூம்ங்கிற குரூப் கீழே வருது. பர்ஃப்யூமில் வந்து கேட்டகரி வந்து பாடி ஸ்ப்ரே, கேட்டகரி வந்து என்னது, பாடி ஸ்ப்ரே. யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். உன்னோட ரேட்டு 170 ரூபா. 170க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிறோன்னு வச்சுப்போம் கற்பனையில். மொத்தம் 250 பீஸ் இருக்குது. 250ல் காத்ராவில் 125. என்ன ரேட்டில், 170, 170. சவுக்கில் 125 பேஸ், அது எவ்வளவு, 170. மொத்தம் 42,500, 42,500 வருதா? அவ்வளோதான். கண்ட்ரி 2 சேவ். அடுத்தது ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட் 105, 6, 107. பர்ஃப்யூம் அப்படிங்கிறது கீழே வரணும். கேட்டகரி வந்து டியோடரண்ட். இது வந்து டியோடரண்ட் கேட்டகரி. பீசஸ்ஸு எஸ் கொடுங்க. உன்னோட ரேட்டு 127. அப்போ 140 விற்கலாம். மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னா 300 இருக்குது. 300ல் காத்ராவில் எவ்வளோ இருக்குன்னா 225 இருக்குது. உன்னோட ரேட்டு 127. சவுக்கில் 75 இருக்குது, 127.
ஸோ மொத்தம் 3800 டேலி ஆகுது. என்ட்ரு சேவ். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டேலி பண்ணணும். அடுத்தது சன் சில்க்கு ஸ்டன்னிங் பிளாக் ஷைன். ஸ்டன்னிங் பிளாக் ஷைனு 180 ml. இது வந்து 180 ml. 107 போட்டோம். 107 போட்டாச்சு. 108 இது. இது வந்து எது கீழே வருதுன்னா ஷாம்பு கீழே வரும். ஷாம்பில் நார்மல் ஹேர் அப்படிங்கிற கேட்டகரி. யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் சேல் பண்ணுறோம். பாட்டில் ஒரு பாட்டிலோட ரேட் எவ்வளவுன்னா 125 ரூபா. 125க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கலாம். மொத்தம் எத்தனை பாட்டில் இருக்குன்னா 50 பாட்டில் இருக்குது. அதில் காத்ராவில் 35 பாட்டில். ஒரு பாட்டிலோட ரேட்டு 125 ரூபா. சவுக்கில் அப்போ மிச்சம் 15 பாட்டில். ஒரு பாட்டிலோட ரேட்டு 125 ரூபா. 6250 6250. கரெக்டாக இருக்கா பாருங்கள், சேவ் பண்ணுங்கள். அடுத்தது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆன்டி டாண்ட்ரஃப். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நாட் ஷோல்டர்ஸு. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆன்டி டாண்ட்ரஃப். ஆன்டி டாண்ட்ரஃப். பொடுகு சில்கி பிளாக்கு 170 ml. ஐட்டம் பேர் 107 இல்லை போட்டாச்சு. 108 இல்லை போட்டாச்சு. 109 இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு கீழே வரணும். கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராண்ட்ரஃபு. பாட்டிலில் சேல் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. ஒன்னோட ரேட்டு 155 ரூபா. 170ன்னு விற்றுட்டு போடலாம். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 50 இருக்குது. 50ல் இங்கே 25 இருக்குது. 355. சவுக்கில் ஒரு 25. மொத்தம் 7750. கரெக்டாக இருக்கா பாருங்கள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஐட்டம் மாத்திரம் நம்ம விட்டுருக்கோம். அந்த ஐட்டத்தை இப்போ நம்ம போடுவோம். டவ் மாய்ஸ்சரைசிங் சோப். டவ் மாய்ஸ்சரைசிங் சோப்பு. பார்ட் நம்பர் 105. அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிக்யூட் பாருங்கிற கேட்டகரியில் வருது. பார் தான். இது வந்து எப்படி விற்கிறோம்னா 1 pack of 3ன்னு விற்கிறோம். அதாவது நீங்கள் சரவணா ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. லக்ஸு பண்டில் ஆஃபர் இமேஜ். லக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் இமேஜ் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி 3 பீஸ் 4 பீஸ் எடுத்து ஒன்றா கட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பண்டில் ஆஃபர். ஸோ இதை வந்து நீங்கள் டேலியில் வந்து எப்படி பண்ணீங்க, நம்பர்ஸில் தான் இருக்குது. உனக்கு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது. நம்பர்ஸ் வேறஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 pack of 3 பீசஸ்ன்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபைனல் யூனிட் அதில் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பீசஸ் போட்டுட்டு பீசஸில் வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருந்ததை இப்போ எனேபிள் பண்ணுறோம். டிசேபிள் பண்ணி வச்சுருந்த ஆல்டர்னேட் யூனிட்டு எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ பீசஸ்ன்னு போட்டு அடுத்தது பேக்கை செலக்ட் பண்ணி ஒரு பேக்னால் எத்தனை பீஸ், 3 பீஸ். ஏன்னா சொல்லியிருக்கு 1 pack of 3 பீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் தான் இருக்குது. 132 அப்படின்னு போட்டு நம்பரில் இருக்குது. 132க்கு வாங்கி 150க்கு விற்கலாம். மொத்தம் எத்தனை பீஸ் அப்படின்னா 400 பீஸ் இருக்குது. 400 பீஸில் காத்ராவில் எவ்வளோ பீஸ் இருக்குன்னா 200 பீஸ் இருக்குது. என்ன ரேட்டுக்கு 132. சவுக்கில் அதே மாதிரி 200 பீஸு 132. பார்த்தீங்கன்னா 52,800 ரூபா. கரெக்டாக இருக்கா? என்ட்ரு சேவ். இதுக்கு ஆன்சர் வந்திருக்கா பாருங்கள். ஆன்சர் வரல. பட் இங்கே ஸ்டாக் சம்மரியில் பாருங்கள். ஸ்டாக் சம்மரியில் உங்களுக்கு ஆன்சர் 2,16,476. இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா இது இருந்ததுன்னா உங்களுக்கு ரைட் ஆன்சர். இது அப்படியே உங்களுக்கு நான் குரூப்லேயும் எடுத்து போடுறேன். இதுதான் ரைட் ஆன்சர். இது வந்ததுன்னா நீங்கள் போட்ட சம் ரைட் அப்படின்னு அர்த்தம். இது வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் ரைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ 2 ஆன்லைன் பேட்சில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு 2 பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நானும் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எத்தனை பேர் வரீங்க வரல அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிளாஸ் முடிஞ்ச வேகத்துக்கு சார்
நான் வந்து 19ஆம் தேதி வரேன் கன்ஃபார்ம். சார் நான் 19ஆம் தேதி வரமாட்டேன். ஸோ அண்ட் ஸோ ரீசன் அப்படின்னு கையோட போடுங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ரைட்டா? ஸோ தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் டாலி சீனிவாசன். பை. பிடிச்சிருந்தா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.